உன் மக்களை போகவில்லை என்று மண்டியிட்ட உன் அன்பு தந்தை ஜிம்ப்ரவுன் அடிகளார் தந்து 20 வருடங்களாக போடுகிறவர்களை யார் அழைத்தறிவார் என்று என் நோவினை வீடியோவில் தெரியாது சரீரங்கள் 1990 ஆண்டு தொடக்கம் இச்சை வரை நமது பணியில் காணாமல் ஆக்கப்பட்ட அத்தனை பேரை ஜிம்ப்ரவுன் அவருடைய உதவியாளர்களாக காணாமற்பட்ட இந்த சந்தியில் 20 வருடங்களின் பின்பு அவர்கள் என்கிற கேள்விகளோடு கூறுகின்றோம். நீதிக்காக அதில் சொல் ஐநூறு கதை சொல் எங்கே எங்கே ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட அவற்றை பயிற்சி செய்து என்றெல்லாம் நாங்கள் கேள்வி எழுப்பியவர்களாக கோஷம் எழுப்பியவர்களாக இந்த அமைதி ஊர்வலத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிறோம். இந்த ஊர்வலமானது இது எல்லைக்குட்டி பங்கு மக்களும் யாழ் மறை மாவட்ட திருக்குளங்களுமாக இணைந்து இந்த நிகழ்வை நாங்கள் நடக்கிறோம். 8:15 மணிக்கு இருந்து 16 கிழக்கினடியார் கோயிலை அடைந்து சிறிய நிகழ்வை தொடர்ந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு பங்குக்குரிய நிகழ்வு முன்னினால் பங்கு கொண்டிருக்காக அவர்களுடைய பிரிவில் துயரிட்டிருக்கிற எத்தனை குடும்பங்களுக்காக தெளிவூட்டும் கொடுக்கும். இந்த நிகழ்விலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு பல்வேறு சமூக தளங்களூடாக நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்விலே நிறைவேற்றியிருக்கிறோம். இறைப்பணிக்காக தெரிவித்து 10 நாட்கள் நாம் பெருப்பதற்கு முறைநாட்டிற்குரிய முதலாவது ஜிம்ப்ரவுன் அடிகளாரை நீதிருத்தியவர்களாக இந்த எமது பேரணிகளை அவருடைய விருப்பக்காக அவரோடு கூட பயணித்த சகோதரர்களுடைய குடும்பத்துக்காக 90ஆம் ஆண்டு தொடக்கம் இலங்கை ராணுவம் மற்றும் இந்திய ஆயுத குழுக்களால் காணாமலாக்கப்பட்டு விரோதிகளை தேடியவர்களால் அவர்களுக்கான விடையை தேடியவர்களால் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து 8:15 மணிக்கு இருந்து ஆரம்பிக்கும். 10 நாளில் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. 10 நாளில் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. எங்கே நீ சென்றாய், உனக்கென்ன ஆச்சு? எங்கே நீ சென்றாய், உனக்கென்ன ஆச்சு? ஒரு விடையில்லா கேள்வியானீரோ தந்தையே. 10 நாளில் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. 10 நாளில் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. சொல்லுதையா, தம்மை மீட்டு வந்த விடுதலை கதை சொல்லுதையா. புதிய மோசே என்று உம்மை சொல்லுதையா, தம்மை மீட்டு வந்த விடுதலை கதை சொல்லுதையா. வாழ்வு பெற்ற தமது கதையை சொல்லுதையா, வாழ்வு பெற்ற தமது கதையை சொல்லுதையா.
தமக்காய் அர்ப்பணித்த உந்தன் வாழ்வை சொல்லுதையா சொல்லுதையா. 10 நாளின் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லைப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. 10 நாளின் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லைப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. சொல்லுதையா, இறைவன் கூடாரம் தேடிச் சென்றதை சொல்லுதையா. இறைவனோடு உடனிருந்ததை சொல்லுதையா, இறைவனோடு உடனிருந்ததை சொல்லுதையா. அவரை நிரந்தரமாயாக்கியதை சொல்லுதையா சொல்லுதையா. 10 நாளின் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லைப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. 10 நாளின் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லைப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. எங்கே நீ சென்றாய் உனக்கென்ன ஆச்சு, எங்கே நீ சென்றாய் உனக்கென்ன ஆச்சு. ஒரு விடையில்லா கேள்வியானீரோ தந்தையே. 10 நாளின் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லைப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. தேடுகின்றோ வாடுகின்றோ தேடுகின்றோ வாடுகின்றோ. அன்பு தந்தை எங்கே, அருட்பணி ஜிம்ரவுன் எங்கே. அன்பு தந்தை எங்கே, அருட்பணி ஜிம்ரவுன் எங்கே. இறைவா நீ சொல்லு, இறைவாய் நீ பதில் சொல்லு. தேடுகின்றோ வாடுகின்றோ தேடுகின்றோ வாடுகின்றோ. நாங்கள் கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கொல்லப்பட்டோம், காணாமலாக்கப்பட்டோம், பாலியல் உணர்வுகளுக்குள்ளாக்கப்பட்டோம், இடப்பெயர்வுகளை சந்தித்தோம். நமது விழுமியங்கள், நமது மொழி, நம்முடைய உணவுகள் அளிக்கப்பட்டன. நம்முடைய பண்பாடு அளிக்கப்படுகிறது. தேவையற்ற மதத்தலங்களின் உருவாக்கம் என்றெல்லாம் காணி சுவீகரிப்புகள், பறிமுதல்கள் என்று விரைந்து கிடக்கிற நமது மண்ணிலே அதற்கு எதிராக நாங்கள் அணிதிரண்டிருக்கிறோம். நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிற நமது கடமையில் இணைந்திருக்கிறோம். நமது எதிர்கால சந்ததியினருக்கு அதை கடத்தி செல்கிறோம். இந்த யுவானியாரே நமக்காக பரிந்துரையும் உமது வழியிலே தன்னுடைய இறைப்பணி ஆற்றிய நம்முடைய குருவானவரை நினைக்கிறோம்.
அவரை தேடுகிற மக்கள் பரிந்துரைகள், அவரை போல ஆயிரக்கணக்கான மக்களுடைய இருப்பை தேடுகிறோம். நமக்காக பரிந்துரைகள். ஆண்டவரே ஆண்டவரே எமக்குதவ ஓடி வாரும். ஆண்டவரே ஆண்டவரே எமக்குதவ ஓடி வாரும். மரண பயம் வருத்துதம்மை தூயிலிழந்து தூவழுகின்றோம். மரண பயம் வருத்துதம்மை தூயிலிழந்து தூவழுகின்றோம். எமக்குதவ யாரும் இல்லை, எமக்குதவ யாரும் இல்லை, பாதைகளும் தெரியவில்லை. ஆண்டவரே ஆண்டவரே எமக்குதவ ஓடி வாரும். 10 நாளில் உந்தன் கதை சொல்லுதையா, தள்ளிப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. 10 நாளில் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லைப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. எங்கே நீ சென்றாய் உனக்கென்ன ஆச்சு? எங்கே நீ சென்றாய் உனக்கென்னாச்சு? ஒரு விடையில்லா கேள்வியானீரோ தந்தையே. 10 நாளில் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லைப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. 10 நாளில் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லைப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. புதிய மோசே என்று உம்மை சொல்லுதையா, தம்மை மீட்டு வந்த விடுதலை கதை சொல்லுதையா. புதிய மோசே என்று உம்மை சொல்லுதையா, தம்மை மீட்டு வந்த விடுதலை கதை சொல்லுதையா. வாழ்வு பெற்ற தமது கதையை சொல்லுதையா, வாழ்வு பெற்ற தமது கதையை சொல்லுதையா. தமக்காய் அர்ப்பணித்த உந்தன் வாழ்வை சொல்லுதையா சொல்லுதையா. 10 நாளில் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லைப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. 10 நாளில் உந்தன் கதை சொல்லுதையா, அல்லைப்பிட்டி கண்ணீரில் காவியம் எழுதுதையா. எங்களுக்குரிய உரிமையை தர மறுக்கிற மௌனத்தின் அடையாளங்களை அரசுகள் நமக்கு தருகிற பொழுது இந்த நினைவூட்டல்கள், நினைவுபடுத்தல்கள் எங்களுடைய போராட்டங்களாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய இந்த போராட்டத்திலே இணைந்து கொண்ட எமது அத்தனை குருக்கள், இருபால் துறவியர், மக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே உணர்வுபூர்வமாக பங்கெடுக்க கேட்கிறோம். தற்பொழுது சில உரைகள் இடம்பெறும், அனுபவ பகிர்வுகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து காணாமலாக்கப்பட்ட அத்தனை பேருக்காகவும் சிறப்பாக இன்றைய நாளில்
20 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் ஆக்கப்பட்ட எமது முன்னாள் பங்கு தந்தையையும் உதவியாளரையும் நினைத்து இன்னும் 16,000 பேருக்கு மேலும் மண்ணில் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். பலருடைய செய்திகள் அற்று போயிருக்கிறோம். எங்கே புதைக்கப்பட்டார்கள், எவ்வாறு புதைக்கப்பட்டார்கள், எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கிற விடயங்களை தெரியாதிருக்கிறோம். அதற்கான விடைகள் தேடியவர்களாய் இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுப்போம். இந்த நிகழ்வுகள் எங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு கடத்தி செல்லுகிற மாபெரும் கடப்பாடு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாய் இதில் இணைந்த உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வையோடு இணைந்து பங்கெடுக்கின்ற யாழ்மறை மாவட்ட குருக்கள் ஒன்றிய தலைவர் அருட்பணி ரெக்ஸ் சௌந்தராடிகளாரை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டிருக்கின்றேன். அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகளார் காணாமல் ஆக்கப்பட்ட 20ஆம் ஆண்டிலே நாங்கள் திரும்பவும் கூடியிருக்கின்றோம். நாங்கள் கூடியிருக்கின்றோம் என்று சொல்வதிலும் பார்க்க காணாமல் ஆக்கப்பட்ட ஜிம் பிரவுன் எங்கள் எல்லாரையும் இங்கு ஒன்று கூட்டியிருக்கிறார். இத்தகைய ஒன்று கூடல்கள் எங்களுக்கு அவசியமானவை, மிகவும் மிகவும் எங்களுக்கு தேவையானவை. எதற்காக அல்லது இந்த ஒன்று கூடல் எதற்காக அல்லது எதற்காக அருட்தந்தை ஜிம் பிரவுன் எங்களை இங்கு ஒன்று கூட்டியிருக்கிறார் என்றால் அவர் கொண்டிருந்த நம்பிக்கைதான் அதற்கு காரணம். அது என்ன நம்பிக்கை? இந்த அல்லைப்பட்டி பங்குக்கு அவர் பணி செய்ய வந்து ஆக 10 நாட்கள் தான். அந்த 10 நாட்களிலே அந்த மக்களை அறிந்து அவர்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வது என்பது இயலாத காரியம். ஆனால் அவர் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை தான் அத்தகைய ஒரு நிலைக்கு அவரை உந்தி தள்ளியது. வெறுமனே மனித உறவுகள் என்று சொல்வதற்கு அப்பாலே நம்பிக்கை மிகவும் பலமானது, வலிமையானது. அது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், என்னுடைய மக்கள் அவர்களுடைய மக்கள், இனம், மொழி, மதம், சாதி, சமயம் இவை எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடியது. அத்தகைய ஒரு நம்பிக்கையைத்தான் அருட்தந்தை ஜிம் பிரவுன் கொண்டிருந்ததனால ஒரு சில நாட்கள் 10 நாட்களுக்குள் தான் சார்ந்து நின்ற அந்த மக்களை, எல்லாருடைய பெயரும் அவருக்கு தெரியாது, ஏன் எல்லாருடைய முகங்களும் அவர் கண்டிருக்க மாட்டார். அன்றைய காலம் சொல்லப்படாத ஒரு ஊரடங்கு சட்டம் பகல் இரவு முழுவதுமாக அமலில் இருந்த காலம். சுதந்திரமாக நடமாட முடியாத பயத்தினால எல்லாரும் வீடுகளுக்குள் முடங்கியிருந்த காலம் அது. அந்த நேரத்தில் தான் அவருடைய நம்பிக்கை செயலாற்றியது. வீரத்துடன் தீவிரத்துடன் அது செயலாற்றியது. அந்த மக்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அடிமைப்படுத்திய அந்த மனிதர்களுக்கு முன்பாக முழந்தாட்படியிட்டு கையேந்தி கெஞ்சி நிற்க வைத்தது. அதற்காகத்தான், அதனால தான் அவர் இந்த எங்களை இங்கு ஒன்று கூட்டியிருக்கின்றார். இந்த ஒன்று கூடல்கள் அவசியம், எங்களுக்கு தேவையானவை. எதற்காக? எங்களுடைய அடிமைத்தனங்களை நாங்கள் கடந்து வந்த பயங்கரமான வீரம் நிறைந்த
அனுபவங்களை எங்களுடைய உள்ளங்களிலே பதித்து கொள்வதற்கும் தொடர்ந்தும் நாங்கள் இடைவிடாமல் போராடி பறிக்கப்பட்ட எங்களுடைய உரிமைகளை மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் இத்தகைய ஒன்றுகூடல்கள் தேவையாக இருக்கின்றது. இந்த ஒன்றுகூடல்கள் வெறுமனே இன உணர்வினால, தமிழ் உணர்வினால உந்தப்படாமல் நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையினால அது உந்தப்பட வேண்டும். அந்த நம்பிக்கை தான் அனைத்து எல்லைகளையும் வரம்புகளையும் கடந்து எங்களை அழைத்து செல்ல வல்லது. அவ்வப்போது ஆங்காங்கே எங்களுடைய பிரதேசங்களில் முன்னெடுக்கப்படுகின்ற இத்தகைய ஒன்றுகூடல்களில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். அருட்தந்தை ஜிம் பிரவுன் ஒரு கத்தோலிக்க குருவானவர் என்றதுக்காக இங்கு வந்திருக்கின்ற குருக்களோ துறவியரோ அல்லது அவர் எங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை என்றதுக்காக இங்கு வந்திருக்கின்ற அல்லைப்பட்டி மக்களோ அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்திருந்தோம் என்று சொன்னால் இந்த ஒன்றுகூடல் ஒரு அரைகுறையானது. அதற்கு அப்பாலே எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வர வேண்டும். எங்களுடைய நம்பிக்கை உண்மையானது, நேர்மையானது, வலிமையானது, தூய்மையானது. அத்தகைய நம்பிக்கையினால் நாங்கள் தூண்டப்பட்டு அவ்வப்போது ஆங்காங்கே முன்னெடுத்து செல்லப்படுகின்ற போராட்டங்களிலும் இத்தகைய ஒன்றுகூடல்களிலும் கருத்து பரிமாறல்களிலும் நாங்கள் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அருட்தந்தை ஜிம் பிரவுன் இன்றைய நாளிலே எங்களுக்கு கூறி எங்களையும் அழைத்து வந்திருக்கிறார். எங்கள் மத்தியில் கொழும்பில் இருந்து வந்த ஒரு சில குருக்களும் சகோதரர்களும் இங்கே இருக்கின்றார்கள். ஏன் அவர்கள் வந்தார்கள்? வெறுமனை இன உணர்வு என்று சொன்னால் அவர்கள் இங்கு வந்திருக்க மாட்டார்கள். அதற்கு அப்பாலே அவர்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை தான் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கை எங்களை எங்கு பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு அழைத்து செல்ல வல்லது. எந்த இடத்துக்கு எங்களுடைய பிரசன்னம் தேவையோ அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு செல்ல வல்லது. வெறுமனேயும் இன உணர்வும் தமிழ் உணர்வும் அதற்கு போதாது. அதை கடந்து நாங்கள் பெற்றிருக்கின்ற எங்களுடைய இறை நம்பிக்கை, இதனால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு அதனால் தூண்டப்பட்டு அதனால் ஆக்கபூர்வமான செயற்பாடுகளிலும் குறிப்பாக இத்தகைய ஒன்றுகூடல்கள் போராட்டங்கள் இவற்றிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. தமிழ் தேசத்தினுடைய வரலாற்றில் மரியாதைக்குரிய சில குருமார்களை நாங்கள் மறந்துவிட முடியாது, மறந்துவிடக்கூடாது. கிளிஃபாதர் பேராயர் ராயப்பு ஜோசப் ஐயா அந்த வரிசையில் நிச்சயமாக மறக்கப்பட முடியாத ஒரு மாமனிதர் ஜிம் பிரவுன் அடிகளார். இந்த பிரதேசத்திலே பல கிணறுகள் மூடப்பட்டிருப்பது பலருக்கு தெரியும். அந்த கிணறுகளுக்குள்ளே எங்களுடைய பல உறவுகள் சட்டவிரோதமாக உறங்கிக் கொண்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும். அந்த கிணறுகள் தோண்டப்படாமல் இருப்பதும் உங்களுக்கு தெரியும். அவை தோண்டப்பட வேண்டும். ஜிம் பிரவுன் அடிகளார் ஒரு இனத்தின் குறியீடு மாத்திரமல்ல, மதத்தின் குறியீடு மாத்திரமல்ல, அவர் நீதியின் குறியீடு. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு குறியீடாக இருக்கிறார். வெறும் 8,000 பேர் படுகொலை செய்யப்பட்ட செபேனிக்கா படுகொலை ஐநாவினுடைய சர்வதேச விசாரணை மூலம் விசாரிக்கப்பட்டு இனப்படுகொலை என்று தீர்ப்பும் வந்துவிட்டது. மியான்மரிலே 47,000 ரோஹிங்கிய முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்ட படுகொலையும் சர்வதேச விசாரணை மூலம் விசாரிக்கப்பட்டு இனப்படுகொலை என்று தீர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் எங்களுடைய மண்ணிலே யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்தில் மாத்திரம் 1,47,000
ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள் அல்லது முள்ளிவாய்க்காலிலே கொன்றொழிக்கப்பட்டார்கள். 1956களில் இருந்து இற்றை வரை பல லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இற்றை வரை சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்படவில்லை. நாங்கள் சிந்திக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். 8000 பேர் படுகொலை செய்யப்பட்ட செபேனிக்கா படுகொலை இனப்படுகொலை என்றால் 47,000 ரோஹிங்கிய முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்ட ரோஹிங்கிய படுகொலை இனப்படுகொலை என்றால் யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்தில் மாத்திரம், கடைசி நாட்களில் மாத்திரம் 1,47,600க்கும் அதிகமான தமிழர்கள் காணாமலாக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்ட ஈழப்படுகொலை ஏன் இனப்படுகொலை ஆகாது? அப்படி என்றால் எங்கோ தவறு நடக்கிறது. அதை ஜிம் பிரவுன் அடிகளாருடைய இந்த 20வது ஆண்டு காணாமலாக்கப்பட்ட நாளிலே நாங்கள் தீர்க்கமாக சிந்திக்க வேண்டும். எங்கோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட செம்மணியிலே சித்துப்பாத்தி மயானத்திலே அகழ்வுகள் நடந்து 581 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அந்த சித்துப்பாத்தி மயானத்தினுடைய 4 சுவர்களுக்குள் தான் அகழ்வு பணி நடக்குது. அந்த சுவர்கள் கட்டப்பட்டது மிக அண்மையில. ஆகவே குற்றம் நடந்த கால பகுதியில் அந்த சுவர் இருக்கல. சுவருக்கு வெளியிலும் பல ஏக்கர்களுக்கு புதைகுழிகள் இருக்கிறது. அந்த புதைகுழிகள் உங்களுடைய பகுதியிலே இருக்கின்ற மூடப்பட்ட கிணறுகள் வரை நீள்கிறது. புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற விகாரைகளுக்கு கூட புதைகுழிகள் இருக்கிறதே. புதிதாக முளைக்கின்ற இராணுவ முகாம்களுக்கு கீழே புதைகுழிகள் இருக்கிறது. இவற்றை நாங்கள் பார்த்து கொண்டு மௌனமாக இருந்துவிடக் கூடாது என்பதை மரியாதைக்குரிய ஜிம் பிரவுன் அடிகளாருடைய இந்த 20வது ஆண்டு காணாமலாக்கப்பட்ட தினத்திலே ஒரு செய்தியாக சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த போதனைகளை தன்னுடைய வாழ்நாளில் செயலிலே காட்டிய அந்த மாமனிதர் ஜிம் பிரவுன் அடிகளார் அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான நன்றி கடன், அவர் நடந்த பாதையில் நடந்து இனத்துக்கான காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச விசாரணைக்கான நீதி கோருகின்ற அந்த கேள்வியை உரத்து கேட்போம். 8000 பேர் படுகொலை செய்யப்பட்ட செபேனிக்கா படுகொலை இனப்படுகொலை என்றால் 47,000 ரோஹிங்கிய முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்ட ரோஹிங்கிய படுகொலை இனப்படுகொலை என்றால் யுத்தத்தினுடைய கடைசி நாட்களில் மட்டும் 1,47,600க்கும் அதிகமான எங்களுடைய உறவுகள் படுகொலை செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலை, ஈழத்து படுகொலை ஏன் இனப்படுகொலை ஆகாது? சிந்திப்போம். நன்றி. நன்றி சட்டத்திறனவர்களே. அடுத்ததாக எங்களுடைய அர்ப்பணி ஜிம் பிரவுன் அடிகளார் 10 நாட்கள் இந்த மண்ணிலே பணியாற்றியிருந்தார். அவர் பற்றிய தன்னுடைய மனப்பதிவுகளை இங்கே பதிவாக்குமாறு நமது பணிகளின் மகன் ஜெகின் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் அவர் பற்றிய அனுபவ பகிர்வை வழங்க அழைத்து நிற்கின்றேன். தந்தை அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட இந்த உணர்வுபூர்வமான இந்த நினைவு தினத்திலே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவர் முன்னிலையிலும் நடந்த இறுதி சம்பவங்களிலே நான் கண்ட அவரோடு இணைந்திருந்த அனுபவங்கள் சிலரை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நான் நினைக்கின்றேன் 11ஆம் திகதி இரவு வேளையிலே 9 மணி இருக்கும் முதலாவது எறிகணை எமது அல்லிப்பட்டி பிரதேசத்திலே விழுந்து வீழ்ந்தது. ஆவணி மாதம் 11ஆம் திகதி 2006ஆம் ஆண்டு அன்று. அடுத்த நாள் விடிய 12ஆம் திகதி முழுவதுமாக ஒரே பரபரப்பும் ஒரு அவலமுமாக இருந்தது. ஆங்காங்கே வீடுகளிலே இருந்தவர்கள் மீது எறிகணைகளும் வீடுகளுக்குள்ளே காயப்பட்டவர்களும் இறந்தவர்களுமாக 12ஆம் திகதி கழிந்தது. 12ஆம் திகதி இரவு 8:15 மணியளவில் எங்களுடைய வீட்டின் மீது மைதானத்தின் அருகிலே இருக்கக்கூடிய செம்பிளிப்ஸ் விளையாட்டு மைதானத்தின் அருகிலே இருக்கக்கூடிய எங்களுடைய வீட்டின் மீது இரவு 8:15 மணியளவில்
எறிகணை ஒன்று விழுந்தது. எம்முடைய குடும்பத்தவர் மட்டும் அந்த வீட்டில் இருந்திருக்கவில்லை. எங்களுடைய உறவினர்கள் 7-8 குடும்பங்கள் அங்கே இருந்திருந்தார்கள். நாங்கள் எல்லோரும் அப்பொழுது கோயிலிலே இருந்து கொண்டிருந்தோம். எமக்கு தெரியாது எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய வீட்டிலே இருந்திருந்தார்கள். அவ்விடத்திலே 13 பேர் தளத்திலேயே கொல்லப்பட்டிருந்தார்கள். அதிலே அதிகமானவர்கள் காயப்பட்டிருந்தபடியினாலே தந்தை ஜிம் பிரவுன் அடிகளார் என்னிடம் சென்றார், காயப்பட்டவர்களை எடுத்துக்கொண்டு கோயிலடிக்கு வருமாறு. அப்பொழுது நானும் ஊரில் இருந்த பல பெரியவர்களுமாக சென்று காயப்பட்டவர்களை கோயிலடியிலே எடுத்து வந்து இங்கே அவர்களுக்கு எம்மால் இயன்றவரை முதலுதவிகளை வழங்கி கொண்டு அவர்களை வைத்திருந்தோம். அப்பொழுது அதிகமான மக்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே சூழ இருந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உறங்கும் நேரம் வந்த பொழுது 11-12 மணிக்கு பிறகு நான் அந்த ஆலயத்தின் ஒரு பக்கத்திலே எனக்கும் ஒரு இடம் இருந்தது. அதிலே நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தந்தை அவர்கள் என்னை வருமாறு அழைத்திருந்தார். நான் அப்பொழுது தந்தை அவர்களுடைய பணிமனைக்கு பின்னால் சென்று தந்தை அவர்களை பார்த்தேன். தந்தை அவர்கள் செபமாலை சொல்லியவாறு இருந்தார். காயப்பட்டவர்களை குறித்த விசாரித்து கொண்டு அடிக்கடி அவரும் வெளியே வந்து பார்த்து கொண்டிருந்தார். அந்த இரவிலே 3 தடவைகளாக விடுவதற்கு முன்னர் 4 மணிக்கு முன்னதாக 3 தடவைகள் நான் தந்தையவர்களை சென்று பார்த்தேன். 3 தடவைகளிலும் தந்தையவர்கள் உறங்காமல் அந்த பணிமனையின் அருகிலே இருந்தவாறே செபித்து கொண்டே இருந்ததை அவதானித்தேன். அதிகாலை பொழுதில் 4:15 அளவில் சடுதியாக 2-3 எறிகணைகள் இந்த ஆலயத்தின் மீது விழுந்தது. அப்பொழுது இந்த இரவு பொழுதுகளிலே நான் படுத்திருந்த இடத்திலிருந்து வெளியேறி வேறு இடங்களுக்கு மாறி சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்க்கின்ற போது அந்த இடத்தை வேறையவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது அந்த அதிகாலை 4 மணி எறிகணையின் போது எனது பறிபோன அந்த இடங்கள் இருந்தவர்கள் இறந்திருந்ததை கண்டிருந்தேன். மிகவும் கவலையடைந்திருந்தேன். அப்பொழுது உடனடியாக தந்தை அவர்கள் துரிதமாக மோடு சேர்ந்து செயல்பட்டு அங்கிருந்தவர்களுக்கு என்ன வழி செய்வது என்று தெரியாமல் திகைத்திருந்தார்கள். அப்பொழுது தந்தை அவர்கள் சொன்னார், நாங்கள் என்ன செய்வோம் தம்பி? அந்த செல் வீச்சிலே காயப்படாத மக்கள் அனைவரும் ஆலயத்தை விட்டு வெளியே சென்று கிராமங்களுக்குள்ளாலே விலகி இருந்திருந்தார்கள். ஒரு 100க்குட்பட்ட மக்கள் மட்டும் இந்த இடத்துக்குள்ளே இருந்தார்கள். அதிலே அதிகமானவர்கள் காயப்பட்டவர்களும் இறந்தவர்களுமாக இருந்தார்கள். தந்தை அவர்கள் சொன்னார், வேறு வழி ஒன்றும் இல்லை, நாங்கள் போவோம், யாழ் நகரை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லுகின்ற போது வெள்ளை கொடி ஒன்று ஆயத்தம் படுத்துமாறு சொன்னார். அப்பொழுது தேடி பார்த்தோம், கோயில் கல்லின் மேல் கல்லிராதபடி தரைமட்டமாக எல்லாம் இடிந்து விழுந்து நொறுங்கி இருந்ததினால் அந்த ஆலயத்திலே ஒரு வெள்ளை துணி கிடைக்கவில்லை. தந்தை அவர்கள் என்னிடம் பணித்தார், தன்னுடைய பேக்குக்குள்ளே ஒரு கெசக் இருக்குது, எடுத்துக்கொண்டு பேரும் உண்டு. அப்பொழுது நான் போய் அந்த பேக்கிலே அந்த கெசக்கை எடுத்துக்கொண்டு வந்தபோது தந்தை அவர்கள் அதனை கிழித்துவிட்டு 2 பக்கங்களிலும் தடியை கட்டிக்கொண்டு அந்த மக்களை தன்னோடு பின்தொடர்ந்து வருமாறு பணித்து கொண்டு சென்றிருந்தார். அப்பொழுது பலர் தந்தையோடு பின் நகர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு காயப்பட்ட சகோதரனும் தந்தையுமாக முன்னுக்கு அந்த கெசக்கிலே பொருத்தப்பட்டிருந்த வெள்ளை கொடியுடன் முன்னுக்கு சென்று கொண்டிருந்த போது பின்னால் நாங்கள் பயணித்து கொண்டிருந்தோம். அதில் என்னுடைய சகோதரியினுடைய 2 குழந்தைகள் மிகவும் மோசமாக காயப்பட்டிருந்தார்கள். கால்கள் முறிந்த நிலையிலும் கன்னத்திலே சன்னங்கள் பட்ட நிலையிலும் மிகவும் இரத்தம் போய்கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்களை துவிச்சக்கர வண்டியிலே வைத்து நாங்கள் அவர்களை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தோம். அல்லைப்பட்டி சந்தியை நெருங்குகின்ற போது ஒரு 100 மீட்டர் தூரத்தில் அளவிலே எங்களுக்கு அனுமதி மறக்கப்படுகின்றது. அப்பொழுது அனைவரும் அவ்விடத்திலே நின்று விட்டோம். அப்பொழுது எனக்கு தொழிலின் நிமித்தம் மிகவும் பரிச்சயமான தோழமையான அந்த கடற்படையினுடைய
ஓஐசி அவர்கள் பொறுப்பதிகாரி அவர்கள் எனக்கு மிகவும் பழக்கமான ஒருவராக இருந்திருந்தார். அடிக்கடி நான் யாழ்ப்பாணத்துக்கு பணி நிமித்தம் சென்று வருகின்ற போதும் அவர்களுடைய அந்த பணிகளிலே வேலைகளிலே நான் அவர்களுக்கு செய்து கொடுக்கிறதன் போதும் அவர் நமக்கு மிகவும் நட்பாக இருந்ததினால் அவரிடம் நான் முன்னுக்கு அப்படியே தந்தையவர்களோடு பக்கத்திலே நின்ற போது அவர் சைகை காட்டி முன்னுக்கு வருமாறு கூப்பிட்டார் வந்து. அப்பொழுது நாங்கள் பயணித்து கொண்டிருந்த போது தந்தை அவர்களும் நானுமாக அவரை நெருங்கி கிட்டே சென்ற போது என்னவென்று விசாரித்தார். அப்பொழுது நான் சொன்னேன், என்னுடைய சகோதரியினுடைய 2 குழந்தைகள் மிகவும் காயப்பட்டு இரத்தம் போய்கொண்டிருக்கின்றது, அவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்து செல்ல வேண்டும், அதற்குரிய அனுமதியை தாருங்கள் என்று சொன்னபோது தந்தை ஜிம் ப்ரவுன் அடிகளார் அவர்கள் அதனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அவரோடு பகிர்ந்து கொண்ட போது உடனடியாக அந்த பொறுப்பதிகாரி தனது கோல்சரில் இருந்த பெண்டச்சை எடுத்து அந்த காயப்பட்ட குழந்தைகளுக்கு கட்டு போட்டுவிட்டு ஒரு மோட்டார் பைக்கிலில் நீங்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது நாங்கள் யாழ் நகரை நோக்கி புறப்பட தயாராகியிருந்த வேளையிலே அவர்கள் சொன்னார்கள், யாழ்ப்பாணம் போகாதீர்கள், ஊர்காவத்துறை பக்கம் போங்கள் என்று. அப்பொழுது நாங்கள் ஊர்காவத்துறை பக்கமாக சென்று கொண்டிருந்த போது 2 காயப்பட்ட குழந்தைகளையும் நான் மடியிலே வைத்துக்கொண்டு பின்னால் இருக்க தந்தை ஜிம் ப்ரவுன் அடிகளார் அவர்கள் மோட்டார் பைக்கிலே ஓடிக்கொண்டு போகின்றார். அவருடைய அந்த கெசக் முழுவதும் இரத்தம் தோய்ந்திருந்தது, அந்த காயப்பட்ட குழந்தைகளுடைய இரத்தங்கள். அடிக்கடி 5 நிமிடங்களுக்கு ஒரு தந்தை அவர்கள் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு இவர்களுக்கு என்ன செய்கிறது என்று கேட்டுக்கொண்டு தந்தை அவர்கள் என்னோடு மோட்டார் சைக்கிளிலே வந்து கொண்டிருந்தார். நேரடியாக கொண்டு போய் ஊர்காவத்துறை வைத்தியசாலையிலே அவர்களை சேர்ப்பித்துவிட்டு உடனடியாக தந்தை அவர்கள் சொன்னார், நாங்கள் இந்த ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்திலே உடனடியாக நாங்கள் போய் ஆயர் இல்லத்துக்கு ஒருக்கா எடுத்து அறிவிப்போம் என்று சொல்லி கூட்டிக்கொண்டு வந்து அந்த இடத்திலே மோட்டார் சைக்கிளை நிப்பாட்டி விட்டு போலீஸ் நிலையத்துக்கு உள்ளே தந்தை அவர்கள் செல்ல முற்படுகின்ற போது அங்கே இந்த தண்ணீர் பவுசர் போலீஸ் நிலையத்துக்கு வந்திருந்தது. அப்பொழுது அதனை அவர்கள் பின்பக்கமாக நகர்த்தி கொண்டிருக்க ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் அதனை பின்னுக்கு வருமாறு சைகை காட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது அது ஒரு மதிலோரத்திலே தான் முட்டிப்பட்டு விட்டதன் போது உடனடியாக அந்த பவுசர் அவருடைய காலை சேர்த்து நசித்து விட்டது, கால் உடைந்தது. உடனடியாக தந்தை அவர்கள் நெகிழ்ச்சி உற்றவாறு அதனை உடனே உற்று நோக்கி கொண்டு இருந்து போட்டு உடனடியாக விட்டுட்டு போலீஸ் நிலையத்துக்குள்ளே நான் உடனடியாக போய் அவர்களை சொல்லி அங்கே அறிவித்து விட்டு வாரேன் நாயர் இல்லத்துக்கு என்று சொல்லி போலீஸ் நிலையத்துக்குள்ளே சென்றார். நான் வாசலிலே காத்திருந்தேன். அப்பொழுது தந்தை அவர்கள் உள்ளே சென்றுவிட்டு சில நிமிடங்களிலே வந்து சொன்னார், நான் அல்லைப்பட்டியிலே ஆயுதம் தாங்கிய எவரும் இல்லை, அங்கே மக்கள்தான் இருக்கிறார்கள், தயவு செய்து இந்த எறிகணை வீச்சுக்களை நிறுத்துமாறு பலாலிக்கு அறிவிக்க சொல்லி போலீஸ் நிலையத்திலே சொல்லிவிட்டு வருகிறேன் என்று தந்தை அவர்கள் சொன்னார். இன்னுமாக நான் ஆயர் இல்லத்துக்கும் எடுத்து சொல்லிவிட்டு வருகிறேன் என்று தந்தை அவர்கள் சொல்லிவிட்டு உடனடியாக என்னை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு திரும்பி வருகின்றார். திரும்பி வந்து ஊர்காவத்துறை அந்தோனியார் ஆலயத்துக்கு வருகின்றார். அப்பொழுது அங்கிருந்த அருட்தந்தை எனக்கு ஜேசுதாசன் அடிகளாரோ அல்லது ஜேம்ஸ் அடிகளாரோ தெரியவில்லை, அப்பொழுது அங்கே இருந்திருந்தார்கள். இருவருக்குமாக பனிஸும் டீயும் தந்திருந்தார்கள். தந்தை சோபன் அடிகளார் தான் அதனை தந்திருந்தார். அப்பொழுது தந்தை அவர்கள் டீயை மட்டும் குடித்து கொண்டு நான் பனிசையும் டீயையும் சாப்பிடுகின்ற போது உடனடியாக சொன்னார், மக்கள் எல்லோரும் அல்லைப்பட்டியிலே மறைக்கப்பட்டு நிற்கின்றார்கள், நான் உடனடியாக அங்கு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு உடனடியாக தந்தை அவர்கள் ஊர்காவத்துறையிலே இருந்த மினி பஸ்களை தேடி பயணிக்கின்றார். சில நிமிடங்கள் என்னை காத்திருக்குமாறு பயணித்த தந்தை அவர்கள் மினி பஸ்ஸிலே அங்கே சென்றுவிட்டு ஊர்காவத்துறையில் இருந்த ஆம்புலன்ஸ் வண்டிகளையும் காயப்பட்டவர்களை ஏற்றுவதற்காக அனுப்பி வைக்குமாறு சொல்லிவிட்டு அங்கே ஒரு சில நிமிடங்கள் அவர் அங்கே சென்றிருந்தார். வெளியிலே தந்தை அவர்கள் மினி பஸ்ஸோடு வருகின்ற பொழுது எனது கையிலே சிறிய காயம் ஏற்பட்டு அது மிகவும் ஒரு வேதனையும் கொதிவலியுமாக வீக்கவுமாக இருந்ததினால் தந்தை அவர்கள் உடனடியாக சொன்னார், நீர் ஊர்காவத்துறை வைத்தியசாலைக்கு போகும் என்று சொல்லிவிட்டு என்னை கொண்டே ஊர்காவத்துறை வைத்தியசாலையிலே இறக்கிவிட்டு அந்த வாகனத்திலே அவசர சேவை வண்டியோடும் தந்தை அவர்கள் மீண்டும் அல்லைப்பட்டியை நோக்கி
வந்துவிட்டார். அவரை கண்ட கடைசி அனுபவம் அதுதான். அதன் பின்னராக என்னுடைய கையிலே வேதனை அதிகரித்தபடியினால் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நான் மாற்றப்பட்டேன். அங்கே தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையிலே எமது கிராம மக்கள் 95 பேர் அங்கே காயப்பட்டு இருந்திருந்தார்கள். சில நாட்களில் என்னுடைய காயங்கள் ஆறிவிட்டது. அங்கே இருந்த எமது உறவினர்களை பராமரிக்கின்ற பணியிலே நான் இருந்தபடினால் தொடர்ச்சியாக 3 மாதங்களாக வைத்தியசாலையிலே நானும் தங்கியிருந்து அங்கிருந்த நம்முடைய உறவுகளை கவனித்து கொண்டு இருந்திருந்தேன். அப்பொழுது இடையிலே ஒரு வாரம் அளவிலே எனக்கு செய்தி தெரிய வந்திருந்தது. வைத்தியசாலையில் நிற்கின்ற போதுதான் தந்தை அவர்களை காணவில்லை என்று. மிகவும் மனமுருகி கவலையோடு இருந்த பயணித்த நாட்களை இந்த இடத்திலே நினைவு கூறுகின்றேன். இவ்வளவுமாகத்தான் தந்தை அவர்களோடும் எனக்கும் இருந்த அந்த கடைசி தருண நேரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி. திரு இளம்பிரையன் பேராசிரியர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். 2006ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 12ஆம் தேதி நள்ளிரவு வேளையிலே வன்னியிலிருந்து பெருமளவு அழைப்புக்கள் எனது தொலைபேசிக்கு வந்து கொண்டிருந்தது. சார், எல்லப்பட்டி பகுதியிலே, முக்கியமாக தேவாலயத்திலே நிறைய பேர் இறந்து விட்டார்கள், நிறைய பேர் காயப்பட்டு விட்டார்கள். அந்த காயப்பட்டவர்களை உங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களை அழைத்து சென்று ஏதாவது காப்பாற்ற முடியுமா என கேட்டு, அப்போது நான் சொன்னேன், இங்கே ஊரடங்கு சட்டம், எவரும் வெளியிலே வர முடியாது. நான் உடனடியாக அந்த காலத்திலே இந்த பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருந்த இரும்பு பெண்மணியான ஊராவத்துறை நீதிபதி சிறுநிதி நந்தசேகரன் அவர்களுக்கு நான் அறிவித்தேன். நினைக்கின்றேன் அவ உடனடியாக புறப்பட்டு வந்து பண்ணை பாலத்தூடாக வந்து இங்கு நேவியுடன் முரண்பட்டு அவமதிக்கப்பட்டு ஒரு தரம் வந்து ஆம்புலன்ஸில் இருந்து காயப்பட்டவர்களை கொண்டு சென்று திரும்பி வரும்போது நீதிபதியையும் கூட மேல்வடி வைத்து பண்ணை பாலத்திலிருந்து அவர்களை விரட்டிவிட்டார். 36 பொதுமக்கள், நூற்றுக்கணக்கான 36 பொதுமக்கள் அந்த சந்தர்ப்பத்திலே படுகொலை செய்யப்பட்டவுடன் நூற்றுக்கணக்கானவர்கள் காயப்பட்டு 2006 ஆகஸ்ட் 11 4வது ஈழ யுத்தம் இந்த மண்ணிலே ஆரம்பிக்கின்றது. விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்திற்கும் இடையிலே வடக்கு கிழக்கெங்கும் பரவலாக யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே நான் கொக்குவிலே வசிப்பவன். இரவிரவாக செல்வீச்சு போகும்போது நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இது எங்களுடைய மண்ணை நோக்கி செல்கின்றது. நான் உண்மையிலே வேலனையைச் சேர்ந்தவன். நாங்கள் குடும்பமாக எழுந்திருந்து பார்த்தோம். இடையிலே வெடித்துத்தான் அது மிகுதி தூரத்துக்கு ட்ராவல் பண்ணும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது வன்னியிலிருந்து அழைப்புகள் வருகின்றது, போராளிகளுடைய, சார் ஏதாவது செய்யுங்கோ. அங்கு நிறைய பேர் காயப்பட்டுட்டார்கள், வைத்திய வசதி இல்லாமல். நேவி அவர்களை எங்கும் கொண்டு செல்ல விடாது தடுத்து கொண்டிருக்கின்றான், ஏதாவது செய்யுங்கோ பல்கலைக்கழக மாணவர்களை வைத்து. நான் நினைக்கின்றேன் அந்த ஒரு சம்பவத்தினுடைய சாட்சி, ஒரு துணிகரமான சாட்சி ஜிம் பிரவுன் அடிகளார் தான். அன்னைக்குன்னு ஊராவத்துறை நீதிமன்றம் மிக துரிதமாக செயற்பட்டு அடுத்த நாட்களிலே நேரடியாக வந்து பார்த்து அதுக்குரிய நடவடிக்கைகளை மிக துரிதமாக மேற்கொண்டார்கள். ஒரே ஒரு சாட்சி, நான் நினைக்கின்ற நிறைய சாட்சிகள் இருக்கின்றது, நான் துணிகரமாக சாட்சி கொள்ளக்கூடிய
ஒரு வெள்ளை உடை தரித்த சாட்சி அவராகத்தான் இருப்பார். அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு அல்லல் பட்டு இடம்பெயர்ந்து இந்த முகாங்களிலே முக்கியமாக கிறிஸ்தவ ஆலயங்களிலே தஞ்சமடைந்து அவர்களை பராமரிக்கும் பணியிலே எங்களுடைய அடிகளார் துரிதமாக செயற்பட்டு கொண்டிருந்தார். அந்த காரணத்துக்காக அடிக்கடி இந்த மண்டதை அல்லப்பட்டி கிராமத்தை விட்டு அடிக்கடி வெளியே சென்று வருகிற சந்தர்ப்பம் அவருக்கு ஏற்பட்டது. அது ஊராத்துறையாக இருக்கலாம், யாழ் நகரை நோக்கி. இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக நிச்சயமாக மாறப்போகின்றார். ஆகவே 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 1:45 மணி அளவிலே அவர் அல்லப்பட்டி சந்தியை கடந்து செல்கின்றார். அவரை பின்தொடர்ந்து 2 சீருடையை தரிக்காத நபர்கள் அவர்களை பின்தொடர்ந்து செல்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் காணாமல் போகின்றார். இது நான் கற்பனையிலே சொல்லும் கதையல்ல, சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய அறிக்கையிலே எடுக்கப்பட்ட தகவல். சீருடை அணியாத 2 பேர் அவரை பின்தொடர்ந்து சென்று 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி புங்குடுதீவிலே ஒரு உடல் அங்கே மிதக்கின்ற என்று சொல்லி அங்கே செல்கின்றார்கள். ஒரு மண்மூடியிலே கட்டப்பட்டு தலையற்ற முண்டம் எடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய DNA பரிசோதனை செய்கின்றார்கள். அது இவருடைய அல்ல என்று சொல்லி தீர்ப்பு வருகின்றது. சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய அறிக்கையின்படி இவருடைய காணாமல் போன சம்பவத்துக்காக இங்கே இருக்கிற கடற்படையும் இங்கு இப்போது கடமையாற்றி கொண்டிருந்த குழுக்களும் தான் காரணம் என அங்கு அறிக்கையிட்டிருக்கின்றார். இது சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய அறிக்கை. உண்மையிலே எங்களுடைய துன்பதுயரங்களிலே விடுதலை வேள்வியிலே அருட்பணியாளர்களுடைய பங்கு என்பது நாங்கள் மறக்க முடியாத ஒன்று. நான் நினைக்கின்றேன் 1980களிலே அருட்தந்தை சிங்கராயர் அவர்கள், அருட்தந்தை சின்னராசா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகின்றார். அதனைத் தொடர்ந்து ஃபாதர்ஸ் இமானுவேல், அருட்தந்தை இமானுவேல் அவர்கள், நான் நினைக்கின்றேன் நீங்கள் இங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் அதிபராக இருந்த சம்பத்தரசியார்களுடைய அதிபராக இருந்து இவரை வழிநடத்திய, கடுமையாக வழிநடத்திய பிரான்சிஸ் ஜோசப் அவர்களுடைய பங்களிப்பு, எங்கள் எல்லோருடைய சாவுகளை நான் நினைக்கின்றேன். முள்ளிவாய்க்கால் படுகொலையிலே 1,46,000 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சொன்ன ஆதாரங்களை, தகவலை கொண்டே சர்வதேச மன்னிப்பு சபையிலே ஒப்புவிச்ச ராஜப்பு ஜோசப் அவர்களுடைய இழப்பு. இதைவிட ஒரு சில தகவல்களுக்காக உங்களுக்கு ஒப்புவிக்கின்றேன். 1983ஆம் ஆண்டு அருட்சகோதரி மேரி அனிதா படுகொலை. 1984ஆம் ஆண்டு மெதடிஸ்ட் மதகுரு ஜார்ஜ் ஜெர்னசிங்கம் படுகொலை. 1985ஆம் ஆண்டு அருட்தந்தை பஸ்தியான் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1986ஆம் ஆண்டு பலாலியிலே அருட்சகோதரர் இமானுவேல் வென்ஸ்லாஸ் படுகொலை செய்யப்பட்டார். 1988ஆம் ஆண்டு அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோ படுகொலை செய்யப்பட்டார். 1990ஆம் ஆண்டு அருட்தந்தை ஜோன் காபெட் காணாமல் போயிருந்தார். 1987ஆம் ஆண்டு அருட்தந்தை செல்வராசா கடத்தப்பட்டார். 2006ஆம் ஆண்டு அருட்தந்தை பாக்கிய ரஞ்சித் கிளைமோர் தாக்கலே வன்னியிலே கொல்லப்பட்டார். 2008ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மக்களால், கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல இந்து மக்களாலும் அதிகமாக நேசிக்கப்பட்ட அருட்தந்தை கருணாரத்னம் அடிகளார் கிளைமோர் தாக்கலே கொல்லப்பட்டார். எங்கள் எல்லோருக்கும் நான் யாழ் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரிய பழைய மாணவனாக இருந்த போதிலும் நான் பெருமையாக சொல்கின்ற விடயம் 1986ஆம் ஆண்டு காலத்திலே
எங்களுடைய அதிபர் ஆனந்தராசா, அதே போல் அவருக்கு சமனாக கடும் போக்கான அதிபர் என்று சொல்லப்படுகின்ற பிரான்சிஸ் ஜோசப் அடிகளார். நினைக்கின்றேன் இந்த இருவரும் யாழ்ப்பாணத்தில் மிகவும் மாணவர்களாலே மக்களாலே பதிக்கப்பட்ட ஒரு தலைமத்துவங்கள். பிரான்சிஸ் ஜோசப் அடிகளார் அவர்களை காணாமலாக்கப்பட்டார். நினைக்கின்றேன் விடுதலை இறையியலுக்கு பின்னர் இறுக்கமான ரோம் சட்டங்களை மீறி லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே அருட்பணியாளர்களால் அந்த துன்பப்படும் மக்களுக்காக, அடிமைப்பட்ட மக்களுக்காக, அந்த விடுதலைக்காக மிகப்பெரிய பங்களிப்புகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதே வரிசையிலே எங்களுடைய திருச்சபை சட்டங்களையும், கடுமையான திருச்சபை சட்டங்களையும் மீறி எங்களுக்காக இன்றும் அர்ப்பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அருட்சகோதரர்களை நாங்கள் என்றுடன் நன்றியுடன் இந்த மண் நினைவு கூறும். அன்பானவர்களே, நாங்கள் எல்லாவற்றிலும் தோற்றிருக்கலாம். எங்கள் இழப்புக்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. எங்களுடைய வீரமிக்க வரலாறுகளை நாங்கள் மறந்துவிட முடியாது. எங்களுடைய தியாகங்களை மறந்துவிட முடியாது. எங்களுடைய ஜிம் ப்ரவுன் போன்றவர்களுடைய அந்த அர்ப்பணிமிக்க சேவைகளை நாங்கள் மறந்து முடியாது. இந்த மண்ணிலே கடந்த 40 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு தியாக வேள்வி நடந்தது என்பதை நாங்கள் மறந்து முடியாது. இந்த வரலாறுகளை நாங்கள் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் கடத்தி செல்ல வேண்டிய கடற்பாடையாவது, அந்த கடமையாவது, நாங்கள் குறைந்தபட்ச கடமையாவது நாங்கள் செய்யாவிட்டால் இந்த இனம் உலகத்திலேயே எத்தனையோ ஆயிரம் இனங்கள் தங்களுடைய அடையாளங்களிலிருந்து மண்ணோடு மண்ணாக போன இன வரிசையிலே இந்த தமிழினம் சீரக்கூடாது. அவருடைய நினைவுகள் என்று நினைவு கூறப்பட வேண்டும். 20 ஆண்டுகளில், 200 ஆண்டுகளில் யூத இனம் 2000 ஆண்டுகளாக தங்களுடைய அந்த கனலை நான் இருக்கின்றேன். இறுதியாக அந்த சந்தர்ப்பத்தை கூறி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இயேசு பிரானுடைய பிறப்பை தொடர்ந்து பெத்லகேமிலும் இஸ்ரேலிலிருந்து அரபு மக்களாலே இந்த யூத இனம் அடித்து விரட்டப்படுகின்றது. கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் உலகமெங்கும் பறந்து திரிந்து அல்லல்பட்டு அகதிகளாக துன்பப்பட்டு வாழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 2 யூதர்கள் சந்திக்கும் போது அவர்கள் கைராக கொடுத்து சொல்வார்கள், we will meet next in Jerusalem. அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும் போது நாங்கள் ஜெருசலேத்திலிருந்து சந்திப்போம். அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும் போது நாங்கள் ஜெருசலேத்திலிருந்து சந்திப்போம். 1 ஆண்டுகளில்லை, 100 ஆண்டுகளில்லை, 1000 ஆண்டுகளாக அந்த உணர்வுகளை, தாங்கள் பட்ட துன்பங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்தியவானதான் இஸ்ரேல் என்ற நாடு 1947ஆம் ஆண்டு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. அந்த தீ ஒரு நாளில் 100 வருடம் இல்லை, 1000 வருடங்கள் அந்த சந்ததிகளுக்கு கடத்தி சென்றார்கள். நிச்சயமாக 100 வருடம் இல்லை, 1000 வருடங்களிலும் எங்களுடைய இனம் எதிர்பார்த்த விடுதலையை பெறும் என கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. So may I invite Father Sherrod to speak a few words. நமது சகோதர இனக்குரு மிகவும் துடிப்புள்ளவர், இனப்பற்றை கடந்து ஒரு சகோதரத்துவத்தில் பணியாற்றுகிறவர். அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். First, forgive me for not being able to address you in Tamil. I will speak few words in English. Dear Reverend Fathers and my dear sisters and Reverend sisters and brothers and sisters, today we came here from the south to express our solidarity in your struggle for justice. This is not the first time that we have come here. Whenever it's possible, we have come and we will be coming again to support your struggle. Father Jim Brown and his lay helper Mr. Vimaladas, they are truly true shepherds. They were true shepherds for their flock. As Jesus Christ himself said, they laid down their lives
for the sake of God's people. They took the risk of serving the people. So we thank God for these great lives. And I appeal to you as Christians, very especially as priests and nuns, to be strengthened by their example, to do our best and to live for the people, and if opportunity demands, as Jesus himself said, to die for our people. Dear brothers and sisters, we may be a small group, try our best to get the maximum support from the South to your struggle. It's a very difficult task. I remember in January 2025, a few of us went to the presidential secretariat after the new president came into power, requesting for the commission report on the death of Father Mary Bastian. But the reply we got after some time was, it's missing, it's not there. Last year and this year, two of us were questioned or interrogated by TID, Terrorist Interrogation Department, for commemorating the Mullivaikal Day in Nigambu, and very especially calling it a crime of genocide. Two of us were interrogated by TID. So I just want to tell you, though it's difficult, we are not giving up. We are doing our best to support your struggle, very especially in the South. There are some people who understand your struggle, but most of them are afraid to come forward. Even few Buddhist monks are there, but they are afraid to come forward. But we will keep on trying, and we promise you that we will do our best to support your struggle for justice. We also remember the other priests and the other people who sacrificed their lives for the sake of justice, like Father Joseph, Father Xavier Karunaratnam, and also so many others. We also like to remember also in the South, like Father Michael Rodrigo M.I. The problem with the South is that the Southern people do not understand that the same state who crushed the struggle of the youth in the South in 1971 and late 80s, it is the same state that crushed the struggle of the Tamils in North and East. They supported for that without understanding that the state and the international powers behind the state, Western powers and even India, that they want to carry out their agenda. Therefore, they crushed both the struggles in the South and the North. So we are trying our best to remind them and about the true struggles in the South and the North, and fight for justice. Thank you very much for giving me this opportunity. God bless you. Thank you, Father Sharad. You are one of the icons from South to participate in all the protests that take place in North and East. So thank you very much, Fathers, and Mr. Ruki and others who are present here. இந்த நேரத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு
நாங்கள் சிலரிடமும் உரையாற்ற கேட்டிருந்தோம். அவற்றை தவிர்த்து கொள்ளுகிறோம். கனத்த இதயங்களோடு இப்பொழுது எங்களுடைய நீதி சமாதான ஆணைக்குழு தலைவர் அவர்கள் எங்களுடைய இந்த நிகழ்வின் இறுதி நிகழ்வாகிய பிரகடனத்தை அறிக்கையை வாசித்தளிப்பார். அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், அன்பார்ந்த மக்கள், உங்கள் ஒருவருக்கும் என்னுடைய நேர வணக்கம். கத்தோலிக்க மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு, The United Nations Working Group on Enforced or Involuntary Disappearances, Office of the United Nations High Commissioner for Human Rights. அடுத்தது ஜிம் பிரவுன் அடிகளார் வலிந்து காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்கான வேண்டுகோள். யாழ்ப்பாண மறை மாவட்ட நீதி சமாதானத்திற்கான ஆணைக்குழுவாகிய நாம் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை திருச்செல்வம் நிகால் ஜிம் பிரவுன் அடிகளார் மற்றும் அவருடன் சேர்ந்து பயணித்த திரு வென்ஸ்லோஸ் வின்சன் விமலதாஸ் ஆகியோர் வலிந்து காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக இவ்வேண்டுகோளை மிகுந்த மரியாதையுடன் முன்வைக்கின்றோம். அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகளார் மற்றும் திரு விமலதாஸ் ஆகியோர் 2006 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 யாழ்ப்பாண குடாநாட்டில் தீவிர இராணுவ நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டனர். அவர்கள் இறுதியாக அல்லைப்பட்டி இராணுவ சோதனை சாவடிக்கு அருகில் காணப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அன்றிலிருந்து இன்று வரை அவர்களுக்கு என்ன நடந்தது என்றோ அல்லது அவர்களது இருப்பிடம் தொடர்பாகவோ எவ்வித தகவலும் எந்தவொரு தரப்பிலிருந்தும் வழங்கப்படவில்லை. அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகளார் வலிந்து காணாமலாக்கப்பட்ட வேளையில் மோதலினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மத்தியில் அவர் தமது குருத்துவ மற்றும் மனிதாபிமான பொறுப்புகளை உண்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நிறைவேற்றி வந்தார். அவரது காணாமலாக்கம் அவரது குடும்பத்தினர், அவர் சார்ந்த ஆயர் உட்பட குருத்துவ குழாமினர், பங்கு மக்கள் மற்றும் இறைமக்கள் சமூகத்தினர் மத்தியில் ஆழ்ந்த துயரத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. தமது அன்பு மகன் காணாமல் போன துயரம் தாங்க முடியாமல் அவரது தாயார் உயிரிழந்துள்ளார். அவரது தந்தையும் பின்னர் கடுமையாக நோயிட்டார். யாழ் திருச்சபை, மனித உரிமை அமைப்புகள் மற்றும் அக்கறையுள்ள தனிநபர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகள் மற்றும் அவரது உதவியாளர் திரு விமலதாஸ் ஆகியோருக்கு என்ன நடந்ததென பலமுறை கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் கடந்தும் ஆத்மார்த்தமான விசாரணையோ அல்லது தெளிவான உத்தியோகபூர்வ விளக்கமோ இதுவரை வழங்கப்படவில்லை. யாழ் மறைமாவட்ட ஆயருடன் இணைந்த குருக்களாகிய நாம் இந்த வழக்கு இன்னமும் தீர்க்கப்படாமல் இருப்பது குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம். இத்துயர சம்பவம் தொடர்பான உண்மை வெளிப்படுத்தப்படாமல் நீண்ட காலமாக நிலவி வரும் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் யாழ் திருச்சபைக்கும் சமூகங்களுக்கும் தொடர்ச்சியான வேதனையையும் நீதியின்பால் நம்பிக்கை ஈனத்தையும் ஏற்படுத்தி வருகின்றது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமது அன்புக்குரியவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை உண்டு. அது அடிப்படை மனித உரிமையும் கூட. காலம் கடந்து செல்வதால் உண்மை மறைக்கப்படவோ நீதி நிலைநாட்டப்படவோ முடியாமல் போகும் பேராபத்து முன்னே உண்டு. அதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகளாரின் காணாமல் ஆக்கத்தின் 20ஆம் ஆண்டு நினைவாக அவர் காணாமல் ஆக்கப்பட்ட அல்லைப்பட்டி பிரதேசத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுத்து அவரை நினைவு கூறும் இவ்வேளையில் ஐக்கிய நாடுகள் சபையிடம் பின்வரும் கோரிக்கைகளை மிகுந்த மரியாதையுடன் முன்வைக்கின்றோம். 1. அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகளார் மற்றும் திரு விமலதாஸ் ஆகியோரின் காணாமல் ஆக்கம் தொடர்பாக நம்பகமான, சுயாதீனமான மற்றும் வெளிப்படையான விசாரணையை முன்னெடுக்குமாறு
இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தி கோரிக்கை விடுக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களின் காணாமல் ஆக்கத்துடன் தொடர்புடைய அனைத்து இராணுவ, காவல்துறை, சோதனை சாவடி மற்றும் ஏனைய உத்தியோகபூர்வ பதிவுகளையும் வெளிப்படுத்தி அவற்றை பாதுகாக்குமாறு கோர வேண்டும். மூன்றாவது, அந்த காலப்பகுதியில் அல்லைப்பட்டி பகுதியில் பணியாற்றிய இராணுவத்தினர் மற்றும் அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள அதிகாரிகளை வலியுறுத்த வேண்டும். 4, தகவல்களை வழங்கும் சாட்சிகள், குடும்ப உறுப்பினர்கள், குருக்கள் மற்றும் ஏனைய நபர்கள் அச்சுறுத்தல் அல்லது பழிவாங்கலுக்கு உள்ளாகாத வகையில் அவர்களுக்குரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். 5, அவர்கள் இருவருக்கும் என்ன நேர்ந்தது, அவர்கள் எங்கு உள்ளனர் என்பதற்கான உண்மையை வெளிக்கொணர உதவுவதுடன் பொறுப்புடையவர்கள் அடையாளம் காணப்பட்டால் சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை பொறுப்பு கூற செய்ய வேண்டும். 6, 20 ஆண்டுகளாக நிச்சயமற்ற தன்மையிலும் துயரத்திலும் வாழ்ந்து வரும் குடும்பங்களுக்கு, சமூகங்களுக்கும் உரிய இழப்பீடு மற்றும் ஆதரவை வழங்குமாறு பரிந்துரைக்க வேண்டும். எமது இவ்வேண்டுகோள் உண்மை, நீதி, நல்லிணக்கம் மற்றும் மனித மாண்புக்கான மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் முன்வைக்கப்படுகின்றது. நாம் பழிவாங்கலை கோரவில்லை. என்ன நடந்தது என்பதற்கான நேர்மையான உண்மையையும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியையும், மேலும் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாது என்பதற்கான உறுதியையுமே கோருகின்றோம். அருட்தந்தை ஜிம்ரோன் அடிகளார் மற்றும் திரு விமலதாஸ் ஆகியோரின் காணாமலாக்கம் மறக்கப்படுவதற்கும் இந்த உண்மைக்கான தேடல் கைவிடப்படுவதற்கும் ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச சமூகமும் இடமளிக்கக்கூடாது என மிகுந்த மரியாதையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். 20 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அவர்களின் குடும்பங்களும் யாழ் திருச்சபையும் யாழ்ப்பாண மக்களும் உண்மையையும் நீதியையும் இவ்வழக்கிற்கான ஒரு தெளிவான முடிவையும் பெறுவதற்கு உரிமையும் தகுதியும் உடையவர்கள் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மிகுந்த மரியாதையுடன் நீதி சமாதான ஆணைக்குழு, யாழ்ப்பாண மறை மாவட்டம்.